ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு ஸ்நாக் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம பணியாரம் எப்போயுமே நம்ம வீட்டில் செய்வோம். இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம்னா கொஞ்சம் பணியாரம் செய்கிறது நம்ம வீட்டுகளில் எல்லாருக்குமே வழக்கமாக இருக்கும். அது நம்ம காலையில் ஒரு நேரம் பணியாரம் செஞ்சோம்னாலும் சரி, இல்லை சாயங்காலம் பணியாரம் செய்கிறோம், அதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் பணியாரம் மீதி ஆயிரும். ஒரு 8-10 பணியாரம் இந்த மாதிரி மீதி ஆயிடுச்சுன்னா அது காலையிலையோ இல்லை சாயங்காலமோ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா காஞ்சு போய் இருக்கும். அதை நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்போம். அப்படிலாம் இல்லாமல் வீண் பண்ணாமல் நம்ம அந்த பணியாரத்தை லைட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ தான் செஞ்ச பணியாரம் போல் நல்லா பஞ்சு போல் இருக்க மாதிரி ஒரு காரசாரமாக இருக்க மாதிரி ஒரு பணியாரம் தான் இப்போ நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏங்கடா இத்தினூண்டா எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்க்குறீங்களா? இது இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு தான். இது இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு தான் இது. நான் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவெலாம் அரைக்கல. நம்ம எப்போயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம்னா அதில் பணியாரமும் சேர்த்து ஊற்றிக்கலாம். பணியாரமும் சூப்பராக தான் வரும். பணியாரக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா அந்த 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். பணியாரம் பொதுவாகவே எல்லாருக்குமே செய்ய தெரியும். இது கொஞ்சம் புதுசெல்லாம் கிடையாது. இப்போ பணியாரம் 2 பக்கம் வேக வச்சாச்சு, எடுத்துடலாம். நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பணியாரம் ரெடியாக இருக்குது. நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். கடலைப்பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுக்காமல் நீங்கள் அடுத்தடுத்து போட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆகாது. நம்ம சாப்பிட்றப்போ வதன்னு இருக்கும். டேஸ்ட்டு கூட நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வறுத்து லைட்டாக பொன்னிறம் ஆகுது பார்த்துங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பார்த்திங்களா, இப்போ கரெக்டான கலருக்கு வந்துருச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பூண்டு. அவ்வளோதான், அருமையாக இந்த மாதிரி வதக்கியாச்சு. பூண்டு போட்டு ரொம்ப நேரம் கூட வதக்க தேவையில்லை. அந்த பச்சை மணம் வெளியில் வர மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம போட போகிறது இட்லி பொடி. நம்ம வீட்டில் இட்லி பொடி வச்சுருப்போம்ல, எள்ளு பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, இப்படி எந்த பொடி நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். அவ்வளோதான். அந்த சூட்டில் அந்த எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம பணியாரம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எத்தனை வச்சுருக்கோன்னு பார்த்து அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறிடலாம். இந்த டைம்லலாம் அடுப்பு நம்ம பருப்பு போட்டதுலேருந்தே அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த சூட்லேயே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அருமையாக கலந்தாச்சு. இந்த கடலைப்பருப்பு, அந்த பூண்டோட மனம் இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பொடி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் நம்ம காலையில் ஊற்றி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். சாயங்காலமோ இல்லை காலையிலேயோ பார்க்குறப்போ நல்லா காஞ்சி போய் இருக்கும். அது என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம், ஏன்னா வீணாக பண்ணிடுவோம். அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் எப்படி காஞ்சி போன பணியாரமாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ தான் செஞ்ச பணியாரம் மாதிரி அப்படியே பலன்னு இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பழைய பணியாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் புது பணியாரம் ஊற்றி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். நீங்கள் புதுசாக செஞ்ச பணியாரத்தை விட பழைய பணியாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இந்த மாதிரி தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக பூண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சட்னியும் இந்த மாதிரி பணியாரமும் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா சாயங்கால நேரம் ஸ்நாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் இது போல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு வீணாக போச்சே அப்படின்ற சங்கடமும் இருக்காது. நம்ம புதுசாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும்.